Hi guys, எல்லாருக்கும் மிக வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா OnePlus Nord அந்த மொபைலை பத்தி தான் பார்க்கணும். ஆல்ரெடி இதுக்கான லீக் ஸ்பெக்லாம் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னா OnePlus தரப்புலேருந்து OnePlus Nordக்கான ப்ரீ ஆர்டர் சேல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஜூலை 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த ஜூலை 15ஆம் தேதி புக் பண்ணுறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே, அதாவது வித்தின் 13 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து டெலிவரி ஆயிரும். இதில் என்ன சிக்கல் அப்படி இருக்குன்னா, பிராண்ட் சைடு இருந்து அஃபிஷியலான ரேட் கன்ஃபர்மேஷன் இல்லை, அஃபிஷியலான ஸ்பெக் கன்ஃபர்மேஷன் இல்லை, கேமரா எப்படி இருக்கும், ரேட்டு எவ்வளோ முக்கியமான விஷயமே ரேட்டு தான். நீங்கள் ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்னு சொல்லி மைண்டில் வச்சு 5,000 ரூபா கட்டி ப்ரீ ஆர்டர் பண்ணிடுறீங்க. ஆனால் சேல் அப்போ அந்த ஃபோன் 30,000 ரூபா அப்படின்னா நீங்கள் 30,000 ரூபா கட்டி தான் ஆகணும். அப்படின்றப்போ அவசரத்துக்கு 10,000 ரூபாய்க்கு எங்கே போவீங்க? ஸோ இல்லை, எனக்கு வந்து காசுலாம் பிரச்சனை இல்லை, நான் வந்து OnePlusோட பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். இந்த ப்ரீ ஆர்டரில் என்ன ஒரு ஆஃபர் அப்படி இருக்குன்னா, புல்லட் ஹெட்செட் 1 பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக தராங்களாம். அது மட்டும் இல்லாமல் OnePlusோட அஃபீஷியல் கேஸ், ஃபோன் வந்து ப்ரொடக்ட் பண்ணுற கேஸ் ஆனது தராங்க. இதோட ரெண்டுக்கும் சேர்த்து வேல்யூ மதிப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபா கிட்ட வரும். அந்த புல்லட்ஸ் ஹெட்செட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 சில்லரை வரும். அந்த கேஸ் எப்படியும் 950 ரூபா 1,000 ரூபா கிட்ட வரும். ஸோ 4,000 ரூபா வரைக்குமான உங்களுக்கு கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த ஃபோன் ரேட் வந்து 25,000 ரூபாக்குள்ளே இருந்தால் உண்மையிலே ஒரு சூப்பரான ஆஃபராக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கான அவுட்லுக் வந்து லீக் ஆகிருக்கு. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகிருக்கு. பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் பஞ்சுவல் டிஸ்பிளே, ஆம்லோட் டிஸ்பிளே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில். பேட்டரி இமேஜ் பார்த்தீங்கன்னா 4300 இமேஜ் இருக்கும். 30 வாட்ஸ் வந்து டேஷ் சார்ஜர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் OnePlus தரப்புலேருந்து அந்த ஆக்சிஜன் OS எல்லாமே பக்கா. ஆனால் ரேட்டு தான் என்னன்னு தெரில. ஏன்னா OnePlus 70 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து நிறைய இடத்துல சேல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. 35,000 ரூபாய்க்கு இருந்த ஃபோன் இப்போ அமேசான்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மேபி இந்த ஃபோன் 25,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். அதாவது ஜூலை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இந்தியாவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ரீ சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி, அதாவது ப்ரீ ஆர்டர் வந்து 15ஆம் தேதி. ஸோ இடையில 10 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஃபோன் 25,000 ரூபாய்க்குலாம் லான்ச் பண்ணணும், உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அவ்வளோதான், இது உங்களோட கருத்து தான். இந்த ஃபோன் ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோன் நல்ல ஃபோனாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து 20,000 ரூபா தான் பட்ஜெட் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், நம்ம பொறுமையாக ஆர்டர் பண்ணிக்குவோம். மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.